வந்துட்டு F7 ஜேர்னல் நம்ம அது யூஸ் பண்ணல, இப்போ அது யூஸ் பண்ணலாம். ஸோ F7 ஜேர்னல். இந்த ஜேர்னல் வவுச்சர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ், ஓகேவா, அட்ஜஸ்ட்மெண்ட் வவுச்சர்ஸ் எல்லாமே ஜேர்னலில் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவுட்ஸ்டாண்டிங் என்ட்ரிஸ், ப்ரீபெய்டு என்ட்ரிஸ், டிப்ரிசியேஷன், இது எல்லாமே நமக்கு வந்து ஜேர்னலில் தான் வரும். இப்போ ஜேர்னலில் போடுற மாதிரி ஏதாவது லெட்ஜர்ஸ் இருந்தால் செக் பண்ணலாம், ஆர் இல்லைன்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். எதுவுமே இல்லை, நம்ம புதுசாக தான் கிரியேட் பண்ணணும். அதுக்கு பிஃபோர் வந்துட்டு நம்ம ஃபர்னிச்சர், ஃபிக்ஸ்டு அசெட் அண்ட் மிஷினரி இது ரெண்டுமே பர்ச்சேஸ் பண்ணணும், ஓகேவா. இப்போ ஏதாவது ஃபிக்ஸ்டு அசெட் பை கேஷ் ஆர் செக் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம டைரெக்டாக F5 பேமெண்ட்டில் போட்டுடலாம், ஓகேவா. ஆர் அதே ஃபிக்ஸ்டு அசெட் வந்துட்டு ஆன் கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம F7 ஜேர்னலில் போடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு F5 பேமெண்ட் போகிறேன். டெபிட்டில் வந்துட்டு அந்த அசெட் செலக்ட் பண்ணணும். நான் ஃபர்னிச்சர் செலக்ட் பண்ணுறேன். இந்த அசெட்டோட வேல்யூ வந்துட்டு இங்கே போடணும். 45,000 போடுறேன். இது வந்து நம்ம கேஷாக பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா கிரெடிட்டில் கேஷ் செலக்ட் பண்ணணும், ஆர் செக்குன்னா பேங்க் செலக்ட் பண்ணணும், ஓகேவா. அண்ட் தென் சேவ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்டு அசெட் ஆன் கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா F7 ஜேர்னலில் போடணும். டெபிட்டில் வந்துட்டு ஃபிக்ஸ்டு அசெட், இதுக்கு முன்னாடி நான் ஃபர்னிச்சர் போட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு மிஷினரி போடணும். கிரெடிட்டில் வந்துட்டு நம்ம எந்த பார்ட்டி கிட்டேருந்து ஆன் கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ, இல்லைன்னா எந்த கம்பெனி கிட்டேருந்து பண்ணுறோமோ அந்த கம்பெனி நேம் கிரெடிட்டில் மென்ஷன் பண்ணணும். இதுக்கு பிஃபோர் கிரியேட் பண்ணியிருந்தா லெட்ஜர்ஸ்லாம் நம்ம செலக்ட் பண்ணலாம், ஓகேவா. இல்லை இப்போ தான் நம்ம புதுசாக கிரியேட் பண்ணணும்னா ஃப்ரம் வவுச்சர் டு லெட்ஜர் கிரியேட் பண்ணதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு, என்னன்னா Alt+C, ஓகேவா. இப்போ நம்ம இங்கே தான் வந்து கிரியேட் பண்ணணும். கரெக்டாக இங்கே செலக்ட் பண்ணி வச்சுட்டு சைமல்டேனியஸாக Alt+C ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிருக்கு, அதனால எனக்கு வந்துட்டு லெட்ஜர் கிரியேஷன் ஓப்பன் ஆகும். இப்போ இது வந்துட்டு லெட்ஜர் கிரியேஷன் செகண்டரி தான் ஓப்பன் ஆகும், நம்ம Alt+C யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணோம். இப்போ செகண்டரியில் என்னன்னா நம்மளுக்கு வந்துட்டு கீழே ஓப்பனிங் பேலன்ஸ் ஆப்ஷன் இருக்காது செகண்டரியில். ஓகே, இங்கே வந்துட்டு ஏதாவது ஒரு நேம் கொடுக்கணும். ஓகே, நான் சேக்கர் எம்போரியம் கொடுக்குறேன். சன்ரி கிரெடிட்டார், ஆன் கிரெடிட்டில் வாங்குறதுனால அந்த வந்து சன்ரி கிரெடிட்டார்ஸ் வரும். ஆர் நம்ம வந்துட்டு கரண்ட் லைபிலிட்டிஸ் கூட போடலாம், நம்ம சாய்ஸ். அண்ட் தென் Ctrl A ஒரு என்டர் கொடுத்து சேவ் பண்ணணும், ஓகேவா. ஆன் கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணால் ஃபிக்ஸ்டு அசெட் ஜேர்னல், கேஷ் ஆர் செக்குன்னா நம்ம F5 பேமெண்ட், அண்ட் தென் சேவ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஜேர்னலில் வந்துட்டு அவுட்ஸ்டாண்டிங் என்ட்ரிஸ் எப்படி போடணும்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மளுக்கு வந்துட்டு அவுட்ஸ்டாண்டிங் சேலரி ஆர் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் அந்த மாதிரி இருக்குன்னா, இப்போ சேலரி இருக்குன்னா ஆல்ரெடி நான் சேலரி வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் லெட்ஜர்ஸில். இப்போ சேலரி ஓப்பன் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம வந்து 30,000 பே பண்ணியிருக்கோம். இப்போ அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட் இங்கே என்டர் பண்ணோம். ஒரு 10,000 என்டர் பண்ணுறேன். இப்போ கிரெடிட்டில் வந்துட்டு என்ன செலக்ட் பண்ணணும்னா Alt+C கொடுத்துட்டு அவுட்ஸ்டாண்டிங் சேலரின்னு கிரியேட் பண்ணணும். இதுக்கான அண்டர் என்ன வரும்னா ப்ரொவிஷன் அக்கௌண்ட் வரும், ஓகேவா. கேன் சேவ் பண்ணணும். ஓகே, சேலரி வந்து டெபிட் பண்ணி கிரெடிட்டில் அவுட்ஸ்டாண்டிங் சேலரி பண்ணணும். இதுதான் வந்துட்டு அவுட்ஸ்டாண்டிங்கான என்ட்ரி. நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்மளுக்கு ரெண்ட்லேயும் வந்துட்டு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்னா டெபிட்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரெண்ட் எவ்வளோ, ஆல்ரெடி 12,000 பே பண்ணியிருக்கோம், இப்போ எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்கோ அதை என்டர் பண்ணணும். 11,000 போடுறேன். அண்ட் கிரெடிட்டில் எகெயின் Alt+C, பிகாஸ் அந்த என்ட்ரி இல்லை அதுக்காக தான் Alt+C கொடுத்துட்டு அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் அண்டர் வந்துட்டு ப்ரொவிஷன்ஸ் அக்கௌண்ட்.
இல்லைன்னா நம்ம கரண்ட் லைபிலிட்டிஸ்ன்னு கூட கொடுக்கலாம். ஓகே, அண்ட் தென் சேவ் பண்ணணும். இதே நம்மளுக்கு வந்துட்டு ப்ரீபெய்ட் ரெண்ட் ஆர் சேலரி ஆர் எனி அக்கௌண்ட் ப்ரீபெய்டில் இருக்குன்னா நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் டெபிட்ல அது போடணும். ஆல்ரெடி சி கொடுத்துட்டு இந்த ப்ரீபெய்ட் சேலரின்னு கொடுக்கணும். இது பார்த்தோன்னா அண்டர் வந்துட்டு கரண்ட் அசஸ்ல வரும். சேவ் பண்ணணும். எவ்வளோ நம்ம ப்ரீபெய்டாக பே பண்ணியிருக்கோமோ அந்த அமௌண்ட் வந்துட்டு இங்கே என்டர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20,000 போடுறேன். அண்ட் கிரெடிட்டில் வந்துட்டு நான் சேலரி அக்கௌண்ட் போடணும். ஓகேவா, சேவ் பண்ணணும். சேம் இதே மாதிரி நம்மளுக்கு இன்னொரு ப்ரீபெய்ட் என்ட்ரிஸ் இருக்குன்னா அதை டெபிட் பண்ணி கிரெடிட்டில் வந்துட்டு அதை ரெஸ்பெக்டிவ் அக்கௌண்ட் போடணும். நெக்ஸ்ட் வந்து டிப்ரிசியேஷன். இப்போ நம்மளோட 2 அசட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கு. தட் இஸ் ஃபிக்ஸட் அசட், ஃபர்னிச்சர் அண்ட் மிஷினரி. அது வந்து டிப்ரிஷியேட் ஆகலாம். ஓகேவா, அந்த டிப்ரிஷியேஷனும் நம்ம ஜேர்னலில் தான் போட முடியும். ஃபர்ஸ்ட் டெபிட்ல 1 to C கொடுத்துட்டு டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். நம்ம வேணும்னா தனித்தனியாக டிப்ரிஷியேஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்னிச்சர் தனியாக, மிஷினரி தனியாக, இல்லைன்னா காமனாக கூட நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். டிப்ரிஷியேஷன் அண்டர் வந்துட்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, அண்ட் தென் சேவ் பண்ணணும். ஓகே, டிப்ரிஷியேஷன் அமௌண்ட் எவ்வளோன்னு நீங்கள் போடணும். இப்போ டிப்ரிஷியேஷன் வந்துட்டு பெர்சன்டேஜில் தான் எடுப்பாங்க அண்ட் ஃபிக்ஸட் அசட்லேருந்து. இப்போ ஃபர்னிச்சர் நம்ம 45,000க்கு பர்ச்சேஸ் பண்ணணும். அதுலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10% வந்து டிப்ரிஷியேட் ஆகுதுன்னா 4,500 இங்கே என்டர் பண்ணிட்டு கிரெடிட்டில் வந்துட்டு அந்த அசட் என்டர் பண்ணணும். ஓகே, ஃபர்னிச்சர் இப்போ நம்ம பார்த்தோம்னா டிப்ரிசியேஷன் வேல்யூ பார்த்தோம்னா 4,500. அது வந்துட்டு நம்மளோட ஃபர்னிச்சர் வேல்யூலேருந்து கம்மியாகும். 45,000 பர்ச்சேஸ் பண்ணோம். 4,500 டிப்ரிசியேஷன் போக ரிமைனிங் அதோட வேல்யூ வந்து 40,500. கேன் சேவ் பண்ணணும். நெக்ஸ்ட் இதே மாதிரி நமக்கு மிஷினரிக்கும் நடக்குதுன்னா டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணி அதை நம்ம 50,000க்கு பர்ச்சேஸ் பண்ணணும். 2,500 போடுறோம், ஒரு 5%. இங்கே கிரெடிட்டில் வந்துட்டு மிஷினரி செலக்ட் பண்ணணும். அந்த 2,500 இந்த வேல்யூலேருந்து கம்மியாகும். ஓகே, அந்த சேவ் பண்ணிடலாம். இதான் வந்துட்டு ஜேர்னலில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் மட்டும் போடணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணது எப்படி ரிட்டர்ன் பண்ணணும். அதே மாதிரி சேல்ஸ் பண்ணது வந்துட்டு சேல்ஸ் ரிட்டர்ன் இருந்தால் இங்கே வந்துட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். அதுதான் பார்க்க போகிறோம். சேல்ஸ் ரிட்டர்ன் அண்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். இப்போ நம்ம பார்த்தோம்னா சேல்ஸ் ரிட்டர்ன் அண்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு என்னென்ன வவுச்சர்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் டெபிட் நோட்டன் யூஸ் பண்ணுவோம். அண்ட் சேல்ஸ் ரிட்டர்னுக்கு கிரெடிட் நோட் வவுச்சர்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ரைட் சைடு ஃபங்க்ஷன் கீஸில் பார்த்தோம்னா சேல்ஸ்க்கு அப்புறமா கிரெடிட் நோட்னு இருக்கும், பர்ச்சேஸ்க்கு அப்புறமா டெபிட் நோட்னு இருக்கும். ஜஸ்ட் இங்கே வந்துட்டு நம்மளுக்கு இங்கே இருக்கும், பட் வந்துட்டு பர்ச்சேஸ் சேல்ஸ் மாதிரி எனேபிளாக இல்லை. அது நாம தான் இப்போ எனேபிள் பண்ணணும். அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்னா F11 வந்துட்டு நம்மளுக்கு காமனாக கம்பெனி ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதில் F1 அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் எனக்கு ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. F1 அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ரைட் சைடு பார்த்தோம்னா இன்வாய்ஸுங்கன்னு இருக்குது. இதில் யூஸ் டெபிட் அண்ட் கிரெடிட் நோட்ஸ், அதுக்கு எஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் கீழே 2 லைன்ஸ் ரெக்கார்ட் கிரெடிட் நோட்ஸ் இன் இன்வாய்ஸ் மோட். இப்போ நம்ம வந்துட்டு வவுச்சர் மோடில் இருக்கோம். இன்வாய்ஸ் மோட்லையும் நம்ம வந்துட்டு கிரெடிட் நோட் யூஸ் பண்ணணும்னா எஸ் இருக்கணும். சேம் அதே மாதிரி டெபிட் நோட் இன்வாய்ஸ் மோடில் யூஸ் பண்ணணும்னா எஸ். ஸோ இந்த 3க்குமே வந்துட்டு நம்ம எஸ் வைக்கணும்.
ஓகே, இந்த 3 மினிட்ஸ் கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணணும். கண்ட்ரோல் ஏ ஆர் என்டர் கொடுத்துட்டு இப்போ நம்மளுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகும். ஓகே, பார்த்தோம்னா எனேபிள் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பார்க்கலாம். பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு என்ன வவுச்சர்னா டெபிட் நோட் வவுச்சர். இதுக்கான ஷார்ட்கட் கண்ட்ரோல் F9. F9 வந்து பர்ச்சேஸ், கண்ட்ரோல் F9 டெபிட் நோட் பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு யூஸ் பண்ணுறது. இப்போ கூட நம்ம இன்வாய்ஸ் நம்பர் போடணும். நெக்ஸ்ட் வந்து டெபிட்ல அந்த பார்ட்டி நேம் நம்ம யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணோமோ அந்த பார்ட்டி நேம் செலக்ட் பண்ணணும். இப்போ வந்துட்டு இங்கே நம்ம பார்த்தோம்னா 4 பார்ட்டி நேம்ஸ் இருக்கு. ஓகேவா, நம்ம யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து சன்றி கிரெடிட்டார் யாரு செக் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த பார்ட்டி வந்து செலக்ட் பண்ணணும். நான் ராமன்கோ வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்போ இது வந்து செலெக்ஷன்ல இருக்கு. இந்த லெட்ஜர் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம். இந்த லெட்ஜர் வந்துட்டு ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும் இல்லை செக் பண்ணணும்னா நம்ம டைரெக்டா அக்கௌண்டிங் மூச்சுலேருந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ண லெட்ஜர் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன ஷார்ட்கட்னா கண்ட்ரோல் என்டர். நியூவாக கிரியேட் பண்ணுறதுக்கு ஆல்ட் சி, ஆல்ரெடி கிரியேட் பண்ணது மாடிஃபை ஆர் செக் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் என்டர். ஓகேவா, ஓகே, நான் கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறப்போ லெட்ஜர் ஆல்ட்ரேஷன் செகண்டரி வரும். நமக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம சண்டே கிரெடிட் ஆகுதான். 80,000க்கு வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எவ்வளோ பண்ணுறோமோ அந்த அமௌண்ட் என்டர் பண்ணணும். நான் இங்கே வந்துட்டு ஒரு 2000 எக்ஸாம்பிளுக்கு 2000 என்டர் பண்ணுறேன். கிரெடிட்டில் வந்துட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். இது பிஃபோர் கிரியேட் பண்ணலன்னா ஆல்ட் சி கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அண்டர் பார்த்தோம்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ். இன்வென்டரி வேல்யூஸ் அஃபெக்டட் எஸ் இருக்கும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்க்கும் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வரும், ரிட்டர்னுக்கும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வரும். கேன் சேவ் பண்ணுங்க. நமக்கு நேம் ஆஃப் ஐட்டம் மாதிரி இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணணும் என்டர் கொடுத்து. ஓகேவா, அண்ட் தென் சேவ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு சேல்ஸ் ரிட்டர்ன். சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து கிரெடிட் நோட் வவுச்சரில் போடணும். அதுக்கான ஷார்ட்கட் கண்ட்ரோல் F8. நார்மலாக சேல்ஸ்க்கு வந்துட்டு F8 சேல்ஸ், கண்ட்ரோல் F8க்கு வந்துட்டு கிரெடிட் நோட். இப்போ கிரெடிட்ல வந்துட்டு நம்ம யாருக்கு ஆல்ரெடி சேல்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த பார்ட்டி நேம் செலக்ட் பண்ணணும். இந்த பார்ட்டிக்கு நம்ம வந்துட்டு சேல்ஸே பண்ணலை, இன்னொரு பார்ட்டி செலக்ட் பண்ணிக்கலாம். சீக்கிரம்கோ கிட்ட இருந்து நம்ம வந்துட்டு 1 lakh சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அவங்க நம்மளுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட் என்டர் பண்ணணும். ஒரு 3000 போடுறேன். ஒரு ரிட்டர்ன்னால நம்மளுக்கு வந்துட்டு கரண்ட் பேலன்ஸ் ஆக்சுவல் அவங்களோட அக்கௌண்ட்லேருந்து மைனஸ் ஆகும். இப்போனா 3000 ரிட்டர்ன் எடுக்கிறப்போ அந்த பார்ட்டி நமக்கு 97,000 ரிமைனிங் அமௌண்ட் தான் பே பண்ணணும். இப்போ டெபிட்ல வந்துட்டு ஆல்ட் சி கொடுத்துட்டு சேல்ஸ் டு சேல்ஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன் அண்டர் வந்துட்டு சேல்ஸ் அக்கௌண்ட். இதுக்கும் இன்வென்டரி வேல்யூஸ் அஃபெக்டட் எஸ் இருக்கும். ஓகே, அண்ட் தென் சேவ் பண்ணணும். ஓகே, இதுதான் வந்துட்டு சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வவுச்சர்ஸ் பார்த்தோம்.